தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு அதிமுக ஒருங்கிணைப்புக்குழுவை சேர்ந்த புகழேந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி, என்ன சொல்ல விரும்புறீங்க இது தொடர்பா? வணக்கம் தந்தி தொலைக்காட்சி, வணக்கம். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இது நீங்க எதிர்பார்த்தீங்களோ இல்லையே தெரியாது, நான் எதிர்பார்த்தேன். நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் இதை எதிர்பார்த்தோம். பேராசிரியர் சீனிவாசன் சொன்னதும் சரிதான். இப்ப பேசும்போது சொன்னார், சார் 2021 93,730 வாக்குகளை வெற்றி பெற்ற புகழேந்தி, எனது பெயரை கொண்டவர், மறைந்து விட்டார். அவர் பெற்ற வாக்குகள் 93,730. அங்கே அடுத்த இடத்தில் முத்தமிழ் செல்வன் என்று நினைக்கிறேன் 84,157 வாக்குகள். டிஃபரன்ஸ் சொல்லி 9,573. இப்ப நான் கேட்கிறேன் தெரியாம, இப்ப 84,157 பேர் எங்க போய் ஓட்டு போடுறது? எதுக்கு ஓட்டு போடுறது? அப்ப ஏதோ பெரிய மார்ஜின்ல தோத்து இருந்தா கூட பரவாயில்ல சார். அங்க சின்ன ஒரு மார்ஜின்ல தோத்துட்டு இப்ப நான் நிக்கிறதுக்கு தயாரா இல்ல, எதிர்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கம் பலவீனப்பட்டிருப்பதை காட்டுகிறது. அதுக்குதான் எல்லோரும் சேர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உயரிய கோட்பாட்டை, கொள்கையை கையில எடுத்தோம், கடிதம் அனுப்பினோம். அதுல அக்கறை இல்லாம போயிட்டு ஒரு கட்சி நிற்பதில்லை என்றா இப்ப அம்மாவை சொல்றாங்க, அம்மா நிக்க முடியாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா தேர்தலுக்கு இனி புறக்கணிக்க போவதில்லைன்னு சொல்லி திருச்செந்தூரும் வந்தவாசியின் தேர்தலில் முடிவெடுத்து இனி இது போன்ற நிலைப்பாடுகளை எடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். வந்தவாசியில் அண்ணன் பொன்னையனோடு நானும் இன்சார்ஜ். அப்போ அது ஒரு காரணமா சொல்லி ஏமாத்துறது. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதனையா இருக்கு. அவங்க வீட்டுல போய் பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, அவங்க டிஎம்கே அராஜகம் பண்ணோம், அக்கிரமம் பண்ணோம், அதையெல்லாம் எதிர்கொண்டு தானே போய் பார்த்தது நம்ம ஈரோட்ல. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வியை தந்திக்கு முன்வைக்கிறேன். 2026 பாத்திரம் கழுவுவாங்க தான் வீட்டுல போய், அங்க போய் அராஜகம் பண்ணுவாங்க தான், கெலட்டா பண்ணுவாங்க. 2026 டிக்ளேர் பண்ணிட முடியுமா? திமுகவை தொடர்ந்து இருக்கட்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் தொடரட்டும், நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன மாதிரி சொல்ல முடியுமா? அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லிடுங்க இப்பயே. ஆகவே கட்சி நலிவுற்று இருக்கிறது, மோசமான நிலையில் இருக்கிறது. நான் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதை பார்க்கிறேன். ஆகவே இவ்வளவு வாக்குகளை வாங்கிய அதிமுக தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சீனிவாசன் பேராசிரியர் கேட்டதும் சரிதான். நானும் அதைத்தான் கேட்கிறேன். அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒற்றுமையை நோக்கி போக எடப்பாடி பழனிசாமி தயாராக வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் புறக்கணிப்பது மாத்திரமல்ல, மக்கள் முழுவதுமாக புறக்கணித்து விடுவார்கள். 1000 காரணம் சொல்லலாம். நாடாளுமன்ற ஜீரோ, டெபாசிட் பயந்துட்டு தேர்தல் நிக்கல சார். நன்றி திரு புகழேந்தி, இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் சூழலில் திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வந்திருந்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் அதிமுக நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.